சில பேருக்கு பாட்டு கேட்டே வேலை பார்க்குறது, சமைக்கிறது, எந்த வேலையாக இருந்தாலும் பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்கும். இன்னும் சில பேருக்கு கதை கேட்குறது ரொம்ப பிடிக்கும். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி எனக்கு கதை கேட்குறது, படிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அப்படி எனக்கு பிடிச்ச ஒரு கதையை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது நாவல் மட்டும் கிடையாது, இது ஒரு ட்ரூ ஸ்டோரி கூட. நம்மளோட ஹீரோ ரவி அண்ட் ஹீரோயின் குஷி. இந்த ஸ்டோரி முடியும் போது எப்படி எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சதோ அதே மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட், நம்ம ஹீரோ பேர் ரவி. ஒரு சாதாரண சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவரோட சர்க்கிளே வேலை, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அவ்வளோதான். இப்படி போயிட்டுருக்கும் போது ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, மச்சான் எப்படா மேரேஜ் அப்படின்ட்டு. ஆமாம்ல, வேலைக்கு போயாச்சு, சம்பாரிச்சாச்சு, இதுக்கப்புறம் என்ன மேரேஜ் தானே. ஆனால் அந்த மேரேஜ் தான் அவரோட வாழ்க்கையில் ஒரு புதிய பாதைக்கு கொண்டு போக போகுதுன்ட்டு அப்போ அவருக்கு தெரியாது. ரவி ஒரு மேட்ரிமோனி சைட்டில் அவரோட ப்ரொஃபைலை ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. நிறைய அலைன்ஸ் வந்துச்சு, நிறைய ப்ரொஃபைல் வந்துச்சு. ஆனால் ரவி இம்ப்ரெஸ் பண்ண அந்த ஒரு ப்ரொஃபைல் சிம்பிளாக அழகான ஒரு சின்ன ப்ரொஃபைல். அதுதான் நம்ம ஹீரோயின் குஷி. குஷி ஒரு ரெக்வஸ்ட்டும் கொடுத்து ஒரு மெசேஜும் அனுப்புகிறாங்க. பின்னாடியே காலும் பண்ணிட்டாங்க. அதுதான் அவங்களோட முதல் கால். ஹலோ, நான் குஷி பேசுகிறேன். அவ்வளோதான், நம்ம ஹீரோ ஃப்ளாட் ஆகிட்டார். அந்த ஒரு கால் ஒரு 5 நிமிஷம் தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த 5 நிமிஷ கால் தான் அவன் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வந்துச்சு. 2 பேருக்கும் சொல்ல தெரியாத ஏதோ ஒரு அன்பு 2 பேருக்குமே பிடிச்சிருந்துச்சு. அப்பையிலேருந்து டெய்லி கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் நிறைய நேரம் பேசுவாங்க. அப்படியே அவங்களோட காதல் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வளர்ந்துச்சு. ரவியால் குஷியோட வாய்ஸ் கேட்காம தூங்க முடியாத நிலைக்கு கொண்டு போயிடுச்சு. குஷிக்கு ரவி மெசேஜ் இல்லாமல் நாள் ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காது. இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இவங்க 2 பேரும் இன்னும் மீட் பண்ணிக்கவே இல்லை.